ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மான் சஜி சேனல். இன்றைக்கி வந்து டே ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள காலையில் மார்னிங்கில் வந்து கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்ன வேலை பார்க்க போகிறேன்னு தான் பார்க்குறீங்க. வந்து குழந்தைங்கள கொண்டு போய் ஸ்கூலில் ரெடி பண்ணி விட்டுட்டு வந்தாச்சு. டிஃபன் பேக் பண்ணி டிஃபன் ரெடி பண்ணி எல்லாம் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாக வீடு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் குழந்தைங்க தூங்கி எழுந்திரிச்ச பெட்லேருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒர்க்காக எனக்கு ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு பெட்ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஒர்க்காக செய்யலான்னு சொல்லி துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். துணியெல்லாம் துவைக்கணும். இன்றைக்கி துணி துவைச்சி எல்லாம் காய போட்டு இன்றைக்கி வந்து அந்த ஒர்க்கு எப்படி ஈஸியாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டெய்லியும் வந்து குழந்தைங்க இருக்கிறப்ப நம்ம வேலை செய்யணும்னு நினச்சா வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். குழந்தைங்க லீவ் நாளில் நம்ம செய்கிறத விட குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சிடலாம். குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு பாருங்கள், வாரம் ஃபுல்லாக மழை, எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக மழை இருந்ததுனால துவைக்க முடியல. அந்த ஒரு வாரத்து துணி ஃபுல்லாக அப்படியே தேங்கிருச்சு. எல்லாம் துவைச்சி மொட்டை மாடியில் கொண்டு போய் காய போட்டுட்ருக்கேன். அப்படியே ஒவ்வொன்றா காய போட்டுட்டு ஃபுல்லாக துணியெல்லாம் இன்றைக்கி துவைச்சாதான் உண்டு. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக துவைச்சி முடிச்சேன்னா தான் நான் அடுத்தது வந்து நாளையிலேருந்து என்னோடய டே ரொட்டீன் வந்து கரெக்டாக கொண்டு போக முடியும். நான் வந்து மழை இல்லைன்னா டெய்லி துவைச்சிக்குவேன். மழை இருந்தங்காட்டிக்கு ஒரு வாரம் அப்படியே நிறுத்திட்டேன். ஏன்னா மழை தூறல் விட்டுக்கிட்டே இருந்ததா, அதனால் வந்து நம்ம துணி காய போட்டாலும் ஒரு மாதிரி ஸ்மெல்லு அடிக்க ஆரம்பிச்சிரும். மழை வரதுனால ஈர ஸ்மெல் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் வந்து துவைக்காமல் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக துவைச்சா தான் யூனிஃபார்ம்லேருந்து எல்லாமே தேவைப்படும். ஏன்னா ஏற்கனவே இருந்த யூனிஃபார்ம்லாம் இன்னையோட போட்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. நாளையிலேருந்து அப்புறம் புதுசாக யூனிஃபார்ம் போடணும் இல்லையா, அதுக்காக வந்து எல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு இருந்தேன். எல்லாம் மொட்டை மாடியில் கொண்டு போய் துவைச்சி மிஷினில் தான் போட்டு எடுக்கணும். மிஷினில் வந்து செமி வாஷிங் மிஷின் தான். நம்மளால் துவைக்கிறது மட்டும்தான் அதில் ஒர்க் ஆகும். மற்றபடி ட்ரையரோ இல்லை எதுவுமே ஒர்க் ஆகாது. வாஷிங் மட்டும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மிஷின் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ அது மட்டும்தான் பண்ணி கையிலே அலசி எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடியில் காய போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து முட்டை சவர்மா இருக்கு இல்லையா, அதாவது முட்டை பொரியல் மாதிரி சப்பாத்திக்கு நம்ம செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷும் காலையில் வந்து குழந்தைங்களுக்கு சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து டிஃபன் பேக் பண்ணுறது சாதத்து கூட அந்த முட்டை பொரியல் சேர்த்து வச்சு கொடுத்து அனுப்பியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் சாப்பிட்ணும். ஏன்னா இப்போ சாப்பிட உட்காந்தோன்னா லேட் ஆகிடும். அவ்வளோதான். மீதி வந்து பாப்பாவோட கவுனு, டெய்லி போடுற ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி ஒரு ரேக்கில் தான் வெளியே அடுக்கி வச்சுருக்கேன். பீரோவில் ஃபுல்லாக வெளியே போகிற துணிங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போதைக்கு இருக்கிறத வந்து மடித்து வச்சிடலாம். ஏன்னா இதில் ரேக்கில் மடித்து வச்சுட்டா குழந்தைங்க வந்து அவங்கள ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ட்ரெஸ் மாற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவங்களே எடுத்துக்குப்பாங்க. அதனால் வந்து எல்லாத்தையும் மடித்து எடுத்து வச்சிட்ருக்கேன். குழந்தைங்க இல்லையா, அடிக்கடி கலைச்சிட்டே இருப்பாங்க. அடிக்கடி டெய்லியும் மடித்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இன்றைக்கி ஒர்க்கு. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக மடித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்த ஒர்க் பார்க்கணும். ஆல்ரெடி ஃபுல்லாக துவைச்சி மேலே காய போட்டு வந்தாச்சு. இதெல்லாம் ரெடி பண்ணி ஓசல் பண்ணால் தான் மறுபடியும் நம்ம மடித்து வைக்கிறது கரெக்டாக இருக்கும். எல்லாம் ரெடி பண்ணி மடித்து வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் மடித்து வச்சு முடித்ததுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும். நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு வீடியோ ஆன் பண்ணி விட்டு பாட்டோடதோ இல்லைன்னா நம்மளை மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது வீடியோ இருந்ததுன்னா அதை போட்டு விட்டுட்டு அதோட வாய்ஸ் கேட்டுகிட்டே நான் வந்து வேலை செஞ்சிட்ருப்பேன். ஏன்னா சும்மா வேலை செஞ்சால் போர் அடிக்குன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி பண்ணுவேன். இப்போ வந்து கிச்சன் க்ளீனிங், ஏன்னா சமையல் ஃபுல்லாக முடித்து பாத்திரம்லாம் எடுத்து சிங்கில் போட்டுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அந்த வேலையெல்லாம் துணியெல்லாம் துவைச்சி முடிச்சாச்சு. அதனால் வந்து சிங்கில் இருக்கிற பாத்திரம்லாம் கழுவி எடுத்து கிச்சன் க்ளீன் பண்ணிடலான்ட்டு வந்தேன். இப்போ வந்து கிச்சன் ஃபுல்லாக பாத்திரம் எல்லாம் ஒவ்வொன்றா கழுவி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணுங்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் இது ஃபுல்லாக வீடியோ போட்டால் ரொம்ப லாங்காக இருக்கும். அதனால் வந்து
வேகமாக பண்ணுற மாதிரி சீக்கிரமாக வந்து வீடியோ கட் பண்ணி எடிட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. பாத்திரம்லாம் முடித்து கழுவி அடுப்பு மேடையெல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். இனி வந்து அடுப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சேன்னா இந்த கிச்சன் வேலை முடிஞ்சிடும். ஃபுல்லாக பாத்திரம்லாம் எடுத்து கழுவி அந்த பாத்திரம் போடுற ட்ரேயில் வச்சுட்டேன். ஏன்னா அந்த பாத்திரம் போடுற ட்ரேயில் வச்சு எடுத்து வச்சிட்டேன்னா ஃபுல்லாக தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து துணியில் ஃபுல்லாக அடுப்பு மேடையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்பப்போ டெய்லியும் அடுப்பு தொடச்சி விட்டோம்னா பளபளன்னு இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கருப்பு கருப்பாக ஆயிரும். சமையலில் ஃபுல்லாக எண்ணெய் படியுது இல்லையா, அது ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்காது. அப்புறம் நம்ம மறுபடியும் சமைக்கலான்ட்டு கிச்சன் வரும்போது என்ன ஆகும்னா மனசில் கிச்சனில் உள்ளே வர்றதுக்கே தோணாது கசகசன்னு இருந்ததுன்னா. அதனால் நான் வந்து சமையல் முடித்தோடனேயுமே அப்பப்போ தொடச்சி விட்டுருவேன். சிந்தினதெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ இந்த ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து தானே அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ண முடியும். அதனால் வந்து நான் என்ன பண்ணிடுறதுன்னா ஃபஸ்ட்டு கிச்சனில் சமையல் முடித்தோடனேயுமே அங்கே சிந்திருக்கிற பொருள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணி இப்போ டஸ்ட்பினில் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுன்னா காலையில் வந்து குப்பை எடுக்கிறதுக்கு வருவாங்க. வரும்போது வேஸ்ட்டு குப்பை வந்து பிளாஸ்டிக் தனியாகவும் மக்குற குப்பை தனியாகவும் எடுத்து வச்சுருவேன். எல்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கே போட்டதுக்கப்புறமா தான் இது பண்ண முடியும். அதனால் வந்து சமையல் முடித்தோடனேயுமே டக்குன்னு அவங்க வர டைமுக்கு எடுத்து குப்பையிலெல்லாம் போட்டுருவேன். போட்டதுக்கப்புறம் இது ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்த ஒர்க்கு பார்ப்பேன். இப்போ வந்து ஃபுல்லாக கிச்சன் க்ளீனிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். கிச்சன் க்ளீனிங் முடித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லரிங் ஒர்க் இருக்குது, அது கொஞ்சம் பண்ணுவேன். இப்போ அந்த வந்து நான் கவர் பண்ண முடியல. ஏன் அதையும் கவர் பண்ணேன்னா வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிடும். அதனால் வந்து இப்போ இந்த சமயத்தில் நான் என்னென்ன க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா காலையில் வேலைக்கு போயிட்டு வந்து தான் நான் பிள்ளைங்கள ரெடி பண்ணுறேன் இல்லையா, அதனால் வந்து என்ன பண்ணுவேன்னா காலையில் போகும்போதே நான் தேவையான ரைஸு எல்லாத்தையுமே வந்து ஊற வச்சுருவேன். அப்புறம் வந்ததுக்கப்புறம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலில் போயிட்டுருக்கோம் ஆட்டோவில். அந்த ஸ்கூலில் பாருங்கள் குட்டி பையன் வந்து ட்ராயிங்